சுமந்திரன் தலைவரானால் தமிழ் தேசியம் அழிந்து போய்விடும். வெளியான அபாய அறிவிப்பு. 24 மணித்தியாலங்களில் 963 பேர் கைது. ரணிலின் ஆட்சி கோட்டாபயவின் ஆட்சியை விட மோசமானது. நாடளாவிய ரீதியில் முன்னெடுக்கப்பட்டு ஜுக்திய நடவடிக்கையின் கீழ் இன்று காலை முடிவடைந்த 24 மணித்தியாலங்களில் 963 சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்தனர். போதைப்பொருள் குற்றங்களுடன் தொடர்புடைய 638 சந்தேக நபர்களும் குற்றவியல் பிரிவிற்கு அனுப்பப்பட்டிருந்த பட்டியலில் இருந்த 325 சந்தேக நபர்களும் இதில் அடங்குவர். இதேவேளை குறிப்பிட்டளவு பின்வரும் போதைப் பொருட்களும் காவல்துறையினரால் கைப்பற்றப்பட்டுள்ளது குறிப்பிடப்பட்டுள்ளது. 300 கிராம் ஹெரோயின், 172 கிராம் ஐஸ் போதைப் பொருள், 530 கிராம் கஞ்சா, 99,209 கஞ்சா செடிகள், 336 கிராம் மாவா, 314 கிராம் மதன மோதகம், 24,083 போதை மாத்திரைகள் என்பனவாகும். குற்ற புலனாய்வு பிரிவுக்கு அனுப்பப்பட்டுள்ள பட்டியலில் கைது செய்யப்பட்ட 325 சந்தேக நபர்களில் 66 சந்தேக நபர்கள் போதைப் பொருள் குற்றங்கள் தொடர்பான திறந்த பிடியாணைகளையும் 228 பேர் போதைப் பொருள் அல்லாத குற்றங்கள் தொடர்பான திறந்த பிடியாணைகளையும் பெற்றுள்ளதாக காவல்துறையினர் மேலும் தெரிவித்தனர். ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் ஆட்சி கோட்டாபயவின் ஆட்சியை விட மோசமாக உள்ளதாக நாடாளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் தெரிவித்துள்ளார். குறித்த விடயத்தை அவர் இன்று மாவீரர் தின வாரத்தில் கைதான அரசியல் கைதிகளை பார்வையிட மட்டக்களப்பு சிறைச்சாலைக்கு விஜயம் மேற்கொண்ட போது ஊடகவியலாளர்கள் எழுப்பிய கேள்விக்கு பதிலளிக்கையில் கூறியுள்ளார். எனினும் ரணிலின் கடைசி கனவு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஜனாதிபதியாக நியமிக்கப்பட வேண்டும் என்பது. இந்த கனவு நிறைவேறுவதற்கான சாத்தியம் குறைவு. இவ்வளவு காலமும் தமிழ் தலைவர்களே தமிழர்களை ரணில் நல்லவர் என ஏமாற்றியுள்ளனர். ரணில் தேர்தலுக்கு முதல் செய்யும் சேவைகளை விடுத்து பின்னர் செயற்படுத்தப்பட உள்ள விடயங்களையே கூறி வருகின்றார். இனியும் ரணிலின் நாடகத்தை தமிழ் மக்கள் நம்ப தயாரில்லை எனவும் அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார். காவல்துறையினரின் குறைபாடுகள் காரணமாகவே உயிர்த்த ஞாயிறு தற்கொலை தாக்குதல் நடத்தப்பட்டதாக பொது பாதுகாப்பு அமைச்சர் டெரான் அலஸ் தெரிவித்துள்ளார். ஒரு சில காவல்துறை அதிகாரிகள் உரிய நடவடிக்கை எடுத்திருந்தால் சஹ்ரான் உள்ளிட்டவர்களை கைது செய்திருக்கலாம் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். காவல்துறையினரின் தரப்பில் பாரிய கவனையின குறைபாடு ஏற்பட்டமையை ஏற்றுக்கொள்ள வேண்டும் எனவும் தெரிவித்துள்ளார். அதேவேளை குற்ற செயல்களில் ஈடுபடுவோரை கைது செய்யும் யுக்திய நடவடிக்கை எந்த காரணத்திற்காகவும் நிறுத்தப்படாது எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். கடந்த ஒரு மாத கால பகுதியில் நாட்டின் குற்ற செயல்களின் எண்ணிக்கை 17% குறைவடைந்துள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். அரசு சார்பற்ற நிறுவனங்கள் சிலவற்றுக்கும் சட்டத்தரணிகளுக்கும் தேவையானவாறு தாம் செயற்பட போவதில்லை எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். மனித உரிமை நிறுவனங்களை தாம் கண்டுகொள்ளப் போவதில்லை எனவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். இந்த யுக்திய நடவடிக்கையில் தனிப்பட்ட ரீதியில் கிடைப்பதற்கோ இழப்பதற்கோ எதுவுமில்லை எனவும் இந்த அமைச்சு பதவியில் கடமையாற்றுவதற்கு இடமளிக்கப்படாவிட்டால் இதனை தூக்கி எறிந்துவிட்டு செல்வேன் எனவும் இதில் எவ்வித லாபமும் கிடையாது எனவும் அவர் தெரிவித்துள்ளார். இலங்கை தமிழரசு கட்சியில் தமிழ் தேசியத்தை பாதுகாப்பதற்காகவே தலைவர் தெரிவில் போட்டியிடுகின்றேன் என தெரிவித்த மட்டக்களப்பு மாவட்ட முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் சீனி தம்பி யோகேஸ்வரன் இருந்தபோதிலும் தலைவர் தெரிவுக்கான வாக்களிப்பில் நான் நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரனுக்கு எனது வாக்கை அளிப்பேன் என தெரிவித்தார். கிழக்கு மாகாணத்தில் உள்ள இலங்கை தமிழரசு கட்சியின் 90% பொதுச்சபை உறுப்பினர்கள் தமிழ் தேசியத்துடன் பயணித்து ஸ்ரீதரனுக்கே ஆதரவளிப்பர். தமிழ் தேசியத்திற்கு எதிராக கருத்து தெரிவிக்கும் சுமந்திரன் கட்சிக்கு தலைவராக வந்தால் இலங்கை தமிழரசு கட்சியிலிருந்து தமிழ் தேசியம் இல்லாது போய்விடும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையில் 2 டெங்கு மரணங்கள் பதிவாகியுள்ளன. கொக்குவில் பகுதியில் மயங்கி விழுந்த இளைஞனை மீட்டு யாழ் போதனா வைத்தியசாலைக்கு கொண்டு சென்ற போது உயிரிழந்துள்ளார். பரிசோதனையின் போது அவருக்கு டெங்கு தொற்று இருந்துள்ளமை கண்டறியப்பட்டுள்ளது. யாழ் அரியாலை பகுதியைச் சேர்ந்த செல்வராசா சிந்துஜன் 31 வயதான நபரே இவ்வாறு உயிரிழந்துள்ளார். அதேவேளை முல்லைத்தீவு மெல்லாவி பகுதியைச் சேர்ந்த ஒருவர் டெங்கு தீவிரமான நிலையில்
யாழ் போதனா வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று அந்த நிலையில் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளார். இந்த நிலையில் நேற்றைய தினம் யாழ்ப்பாணம் கொக்குவில் பகுதியில் பல வீடுகளுக்கு சிவப்பு எச்சரிக்கை விடுக்கப்பட்டது. கடந்த சில நாட்களாக யாழில் டெங்குவின் தாக்கம் அதிகரித்துள்ளதோடு இளம் மரணங்களின் எண்ணிக்கையும் அதிகரித்து வருகின்றது. இலங்கையின் பொருளாதார வளர்ச்சி இன்னும் ஆரம்ப கட்டத்தில் இருப்பதாக சர்வதேச நாணய நிதியத்தின் இலங்கைக்கான பணித்தலைவர் பீட்டர் ஃப்ரூயர் சுட்டிக்காட்டியுள்ளார். இலங்கை பொருளாதார நிலைத்தன்மையை அடைவதாக கருத்துக்கள் முன்வைக்கப்பட்டுள்ள நிலையிலேயே அவர் இதனை கூறியுள்ளார். இலங்கைக்கு அண்மையில் பயணம் செய்திருந்த சர்வதேச நாணய நிதியத்தின் பிரதிநிதிகள் குழுவினர் ஒரு வார காலமாக முக்கிய ஆய்வுகளை மேற்கொண்டிருந்தனர். நிதியத்தின் இலங்கைக்கான முதலாம் கட்ட கடனுதவியை தொடர்ந்த பொருளாதார வளர்ச்சி தொடர்பில் ஆராயப்பட்டுள்ளது. அத்துடன் அதிபர் ரணில் விக்ரமசிங்க உள்ளிட்ட அரசாங்கத்தின் முக்கிய அதிகாரிகளையும் சந்தித்து அவர்கள் பேச்சுக்களை முன்னெடுத்திருந்தனர். இந்த நிலையில் இலங்கையில் உள்ள பரந்த மக்கள் தொகையை சென்றடையும் வகையில் நாட்டின் பொருளாதார நிலை இன்னும் மேம்படவில்லை என சர்வதேச நாணய நிதியத்தின் இலங்கைக்கான பணித்தலைவர் பீட்டர் ஃப்ரூயர் தெரிவித்துள்ளார். ஸ்ரீலங்கா அரசாங்கத்தால் நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ள சொத்து வரியின் மூலம் நிதியத்தின் நிபந்தனைகளை பூர்த்தி செய்யும் நடவடிக்கையை வேகமாக பூர்த்தி செய்ய முடியும் என அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார். தமிழகத்தில் சுமார் 40 ஆண்டுகளுக்கு மேலாக தஞ்சம் புகுந்து அகதி வாழ்க்கை வாழ்ந்து வரும் இலங்கை அகதிகளுக்கு சர்வதேச கடவுச்சீட்டு வழங்கி வைக்கப்பட்டுள்ளது. ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் வழிகாட்டுதலின் கீழ் தமிழகத்தில் வாழும் வடக்கு கிழக்கைச் சேர்ந்த அகதிகளுக்கு சர்வதேச கடவுச்சீட்டு இன்று சென்னையில் வழங்கி வைக்கப்பட்டுள்ளது. பல்வேறு காலகட்டங்களில் இலங்கையில் ஏற்பட்ட அசாதாரண யுத்த சூழ்நிலைகளின் போது இந்தியாவிற்கு தஞ்சம் புகுந்தவர்கள் கடந்த 40 வருடங்களுக்கு மேலாக இந்தியாவின் பல்வேறு முகாம்களில் அகதிகளாக வாழ்ந்து வருகின்றனர். இவர்கள் இலங்கைக்கு திரும்புவதாயினும் வெளிச்செல்லும் அனுமதி அட்டைகள் மாத்திரமே வழங்கப்பட்டு வந்தன. இந்த நிலையினை ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் கவனத்திற்கு கொண்டு சென்றதாகவும் அவரது வழிகாட்டுதலின் கீழ் இந்தியாவால் இலங்கை அகதிகளுக்கு உடன் நடைமுறைக்கு வரும் வகையில் இலங்கை அரசின் வரலாற்றில் முதல் தடவையாக சர்வதேச அங்கீகாரம் மிக்க கடவுச்சீட்டுகள் இன்று வழங்கி வைக்கப்பட்டன எனவும் கிழக்கு ஆளுநர் செந்தில் தொண்டமான் தெரிவித்துள்ளார். அடுத்த அதிபர் தேர்தலில் பொதுஜன பெரமுனவினால் முன்வைக்கப்படும் என எதிர்பார்க்கப்படும் வேட்பாளர்களில் அதிபர் ரணில் விக்ரமசிங்கவின் பெயரும் உள்ளதாக அக்கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ஷ தெரிவித்தார். ரணில் விக்ரமசிங்க இன்னும் அதிபர் அலுவலகத்தில் இருப்பதால் அவரின் பெயரும் அந்த பட்டியலில் இருப்பதாகவும் அவர் கூறினார். அந்த பட்டியலில் மேலும் பல பெயர்கள் இருப்பதாகவும் அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார். ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் தலைமையகத்தில் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போது அவர் மேற்கண்டவாறு தெரிவித்தார். இதேவேளை பொதுஜன பெரமுன சார்பில் பிரபல வர்த்தகரான தம்மிக்க பெரேரா போட்டியிட உள்ளார் என்ற தகவல்கள் வெளியானமையும் குறிப்பிடத்தக்கது.